பரலோகத்தின் தேவனை நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த மாதத்தின் இந்த முதலாவது வாரத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதியும். நம்முடைய பரிசுத்த ஆவியினர் கொண்டு நம்முடைய நாமத்தின் மகிமைக்கு எதுவாய் ஆராதனை நேர் நடத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆலயம் முழுவதும் நம்முடைய பிரசனம் நிரம்பி இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய வல்லமை இந்த ஆலயத்தில் பெரிதாய் விளங்க பண்ணும். அப்படி மகிமையை யாவரும் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, தடை பண்ணுகிற எல்லா விதமான பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். தடை நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லாவற்றையும் நாமத்தில் மகிமைக்கு எதுவாய் நடத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஜெபத்தொட்டு ஜெயகீதங்கள 103வது பாடல். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. ஜெபத்தொட்டு ஜெயகீதங்கள 103வது பாடல். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியம்
பாவகரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, பாவகரை போக்கும் கர்த்தாவே, நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதி கன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்குத்தானே. துதி கன மகிமைக்கு பாத்திரர்,
சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனை ஆறுதல் கீதங்களில் 123வது பாடல். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா உடனிடப்பட்டோமையா, உன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா.
இல்லையப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஹல்லேலூயா. ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களில் 440வது பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகளும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிலும். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாய் பாடுவோம். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே, எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே, புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர், கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர், ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன்.
நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை கண்மணி போல் பாதுகாத்தார். இம்மட்டும் சுகம்பலன் ஜீவன் தந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து தம்முடைய கரத்தின் வல்லமையினால் நம்மை தாங்கி நடத்தி வந்தார். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தார், வேலைகளை ஆசீர்வதித்தார், வேலை செய்ய நல்ல பலன் தந்தார், வருமானங்களை ஆசீர்வதித்தார், ஆகாரத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்தார். போக்கிலும் வரத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு நல்ல பாதுகாப்பை அருளி செய்தார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், சதா காலம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். நோக்கி பார்ப்போமா? இம்மட்டும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவர் நாமத்தை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். இந்த வருஷத்திலே 6 மாதங்களை கடந்து இந்த 7ஆம் மாதத்துக்குள் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அந்த 6 மாத காலமும் அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம், மகிமையானவரே ஸ்தோத்திரம், மாட்சிமை உள்ளவரே ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே ஸ்தோத்திரம், வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாதவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவரே ஸ்தோத்திரம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே ஸ்தோத்திரம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனே ஸ்தோத்திரம், அநாதி தேவனே ஸ்தோத்திரம், ஆதியும் அந்தவுமானவரே ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம், மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் பரிசுத்தரேமை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருப்பவரே ஸ்தோத்திரம், எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே ஸ்தோத்திரம், சாரோனின் ரோஜாவே ஸ்தோத்திரம், பள்ளத்தாக்கு நீலியே ஸ்தோத்திரம், 10,000 பேர்களில் சிறந்தவரே ஸ்தோத்திரம், பரிபூர்ண அழகுள்ளவரே ஸ்தோத்திரம், எங்களுக்காக அழகையும் ஜீவனையும் கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தவரே ஸ்தோத்திரம், சொன்னபடியே உயிர் தெழுந்து சதா காலம் உயிரோடு இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களுக்கு சுகம் பலன் ஜீவன் தந்தீரே ஸ்தோத்திரம், எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்தமுடைய மகாபரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தீர் ஸ்தோத்திரம், வேலைகளை ஆசீர்வதித்தீர் ஸ்தோத்திரம், ஒவ்வொருவருக்கும் வேலை செய்ய நல்ல பலன் தந்தீர் ஸ்தோத்திரம், வருமானங்களை ஆசீர்வதித்தீர் ஸ்தோத்திரம், ஆகாரத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து தந்தீர் ஸ்தோத்திரம், போக்கிலும் வரத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கூடவே இருந்து பாதுகாத்து வந்த நம்முடைய மகாபரிய கிருபைக்காக நன்றி உள்ள இதயத்தோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். நல்லவரே, நன்மைகளை செய்தவரே, நன்றி நன்றி, கொடா கொடி நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியா நன்றியா இயேசுயா, நன்றியா நன்றியா இயேசுயா, பகுதியில் அடிமை என்னை அணைக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். பகுதியில் அடிமை என்னை அணைக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். அதிசய
உண்மையான நண்பர்களை தருகின்றேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கிறேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கிறேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன். தீமையோடு அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். தீமையோடு அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, உண்டாவதாக. இயேசு ராஜாவுக்கு மகிமை மகிமை மகிமையின் தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமது நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் இயேசு ராஜாவுக்கு மகிமை மகிமை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற மகிமைப்படுத்துகிற உம்முடைய ஜனத்தை உம்முடைய மகிமையின் ஆவினால் நிரப்பும். உம்முடைய உன்னத வல்லமை ஒவ்வொருடைய உள்ளத்தில் நிரப்பட்டும் ஆண்டவர், நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப போயிறங்கி வாருமே. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப போயிறங்கி வாருமே. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் நன்றி. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் நன்றி. மூவர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூவர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பெந்தெகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி இப்போ வரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி இப்போ வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி வல்லமை இறங்கட்டும். பொழிந்திடும் லபா லபா ரிபா லபா ரியாமனா சந்தரபா ரிபா லபா ரபு ஹரபா லபா ரபா லபா ரபா சந்தரபா திரபலபா ரிபா லபா ரபு ஹரபா லபா ரபா ஷியா பரபா சந்தரபல திரபலபா ரபு ஹரபா லபா ரபா. வல்லமை ஆவியானவர், மகத்துவமுள்ள தேவ ஆவியானவர் அவருடைய உள்ளத்தில் நிரப்பும். அக்னி ஜோலையாய் மாற்றும், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றும், உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற்றும். வல்லமை வல்லமை பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் ஒவ்வொரு உள்ளத்தில் நிரப்புங்க ஆண்டவர், நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே,
தினம் சத்தியம் போதிக்கிறீர். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, எங்கள் அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, மீட்பின் நாளுக்கென்று, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகளை தீர்ப்பவரே, நிரப்புங்க அப்பா. பிரியா பரமோ, சம்பரமோ, பிரியமனோ, இரவலமோ, ரிமா, நபமோ, ரமோ, ஹரவலமரமோ. இப்பொழுதே உடைய வல்லமை ஒவ்வொரு உலகத்தில் நிரம்பிவிட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம எழுந்து நிற்போம். எல்லாரும் நாம் எழுந்து நின்று நம்ம எல்லாம் நாம் தேவாவிலே நிறைந்தவர்களாகி ஆவியோடு உண்மையோடு நம் ஆண்டவரை ஆராதித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம். அவரை மட்டும் ஆராதிக்கிற ஜனங்கள் தான் இந்த உலகத்திலே பாக்கியசாலிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அன்றைக்கு மோசே சொன்னது போல படைத்த ஆண்டவர் மீது அன்பு கூர்ந்து ஆராதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாரே, அந்த வார்த்தையின்படி முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா. இந்த உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்திரிப்பேன், துதி பாடுவேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்திரிப்பேன், துதி பாடுவேன், துதி பாடுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி
நிம்மதியே நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காவல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை மீறியேனையா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை மீறியேனையா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே
அல்லேலூயா. நாம் நின்றபடியே 103ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார். அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள். யாவரும் ஒருமித்து வாசிப்போம். கர்த்தர் ஆளுகிற எவ்விடமும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமீன். அப்படின்றபடியே ஒரு பாடலை பாடும்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை படைத்து தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனே திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனே திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் நன்றினை
அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரைந்தீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரைந்தீங்க இருதயத்தை ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன் ஆலயமாகியே இப்போது ஆசீர்வதித்தருளும் ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன் ஆலயமாகியே இப்போது ஆசீர்வதித்தருளும் கல்வாரியின் நன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரைந்தீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரைந்தீங்க இருதயத்தை சுயமின்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சார தேவாருள் செய்குவே சுயமின்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சார தேவாருள் செய்குவே கல்வாரியின் நன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரைந்தீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரைந்தீங்க இருதயத்தை பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையும் வெறுப்பே மன்னவன் இயேசுவின் சாயல் என் நீளத்தில் கண்டதால் பொன்னையும் பொருளையும் விரும்பேன் மண்ணின் வாழ்வையும் வெறுத்தேன் மன்னவன் இயேசுவின் சாயல் என் நீளத்தில் கண்டதால் கல்வாரியின் நன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரைந்தீங்க இருதயத்தை கழுவும் கரைந்தீங்க இருதயத்தை பலிபீடத்தில் கரணே படைக்கின்றேனே இந்த வேளை அடியே சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே அடியே சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அல்லேலூயா. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் முதலாம் ஆராதனையில் எங்களை கூட்டி வந்து சேர்த்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் எங்களை தொழுதுகளை எங்களுக்கு அனுகிரகம் செய்தீங்கள், அதற்காக நன்றி இயேசுப்பா.
இந்த வேளையில் ஆண்டவரை உம்முடைய சின்னம் உம்முடைய ஊழியத்துக்கென்று படைக்கப்பட்ட இந்த காணிக்கையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் வருமானங்களை பெருகச் செய்து அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதமெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. மீதியான நேரத்தை பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். வல்லமையான ஒரு நாமம் பாடலை பாடலாம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுக்கள் உடையும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுக்கள் உடையும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். அல்லேலூயா. கர்வம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நல்வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 35 ஆண்டுகால ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவர் தம்முடைய மகாபரிய கிருபையினாலே தாங்கி நடத்தி வந்தார். ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ பாடுகள், சோதனைகள், கண்ணீர், கவலைகள், ஆனாலும் ஆண்டவர் இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிறார். யோசுவாவுக்கு சொன்ன மாதிரி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உங்களுடையும் இருப்பேன் என்று திடப்படுத்தி நடத்தி வந்த அதே ஆண்டவர் இம்மட்டும் நம்மையும் நடத்தி வந்திருக்கிறார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவன் ஜெபத்தை கேட்டு இந்த ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லுவோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஒவ்வொரு மாதமும் இந்த முதல் வாரத்தில் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நம்ம தியானிக்கிறது வழக்கம். இன்றைக்கு உள்ள வாக்குத்தத்தம், உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், இது உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் தேவனாக இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்குதா? ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் கூட இருந்து வழிநடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, ஆண்டவரை உண்மையாய் யாரெல்லாம் நம்பி இருக்கிறாங்களோ அவர் கூடவே இருப்பார். நாம் ஆராதிக்கிற இந்த இயேசுவானவர் பழைய ஏற்பாட்டிலையும் அநேகருக்கு தரிசனமானார். அவர் நேற்றும் என்றும் என்னென்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு தரிசனமானவர், ஈசாக்குக்கு தரிசனமானவர், யாக்கோபுக்கு தரிசனமானவர் எல்லாம் யாரென்று கேட்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் தம்மை நம்புகிற அனைவரோடும் கூட இருந்து வழிநடத்துகிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். அவர் உண்மையாய் நம்புகிற யாராக இருந்தாலும் என்ன செய்வார்? கூடவே இருப்பார். ஒருபோதும் அவர்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். ஆண்டவர் உண்மையாய் நம்பினவர்களை அவர் கைவிட்டதா? சரித்திரமே கிடையாது. ஆண்டவர் ஒருவரோடு இருந்தால் அவர் என்னெல்லாம் செய்வார் என்று ஒரு 3-4 காரியம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஈசாக்குக்கு தரிசனமாகி ஈசாக்கோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். இப்போ வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று ஈசாக்கோடு சொல்வதை பார்க்கிறோம். ஈசாக்கோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனோடு ஆண்டவர் இருப்பாரானால் அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் ஆண்டவரை உண்மையாய் முழுமையாய் நம்பின அருமையான தேவ மனிதர்கள். இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவரை உண்மையாய் முழுமையாய் நம்பியிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஒரு குறையும் வராது. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள்
10:22 சொல்லுது, அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். செல்வங்களுக்கு ஒரு நாளும் குறைவில்லாதபடி நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஐஸ்வர்யத்தை கொடுத்து உயர்த்துகிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். அந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிங்க. ஈசாக்கு குடியிருந்த அந்த நாட்களில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் உண்டானது. அந்த பஞ்ச நாட்களில் அவன் பண்ணுறான், கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு கூட அந்த விதையை விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு அடுத்த வசனம், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அந்த தேசத்தில் உள்ள பெருசரெல்லாம் பார்த்து பொறாப்படுற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருந்தது. ஆண்டவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கும் அவரை நம்புகிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஈசாக்கு ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆண்டவர் உண்மையாக நம்புகிறவர்கள் ஆசீர்வாதத்துக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஏங்கி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர். அவர் நம்பி இருக்கிறவர்களை ஒருபோதும் அவர் தரித்திரராக அல்லது ஏழ்மை உள்ளவர்களாக இருக்க அவர் அனுமதிப்பதே இல்லை. ஆபிரகாம் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு காலத்தில் ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி தவித்த ஒரு காலம். ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்த ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறான். யாபேஸ், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்திரும் என்று ஜெபித்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவராக்க நம்முடைய ஆண்டவர். ஆகவே ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரானால் அவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு நாளும் ஒரு குறையும் இல்லாமல் தேவ ஆசீர்வாதத்தை பெற்று மேன்மையாக இருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார். நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார். நம்ம குறையெல்லாம் நிறைவாக்குவார், நம்ம குறையெல்லாம் நிறைவாக்குவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே யோசேப்பை குறித்து எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து தனக்கு ஊழியக்காரனும்
தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால அவன் காரிய சித்தி உள்ளவனானான். எந்த ஒரு காரியத்தையும் சரியாய் செய்யக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆமேன், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அந்த போத்திபார் அறிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்களில் அடிமைகளை கடினமாக வேலை வாங்குவாங்க, சவுக்கால் அடித்து வேலை வாங்குவாங்க. ஆனால் இந்த யோசேப்பை அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஒரு வேலை சொன்னாலும் அந்த வேலையை மிக அழகாக நேர்த்தியாய் செய்யக்கூடிய மிக திறமை உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான். காரணம், கர்த்தர் கூட இருந்ததுனால. அது எந்த வேலையாக இருக்கட்டும், சொல்கிற வேலையை ரொம்ப சிறப்பாக செய்து முடிப்பான். அவ்வளவு திறமை. அவன் செய்கிற வேலையை ஒரு அடிமை வேலை என்று அவன் நினையாதபடி, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலை என்று சொல்லி அந்த வேலையை அவன் உண்மையாய் அந்த வேலையை செய்து முடிப்பான். அவன் செய்கிற வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் தம்மை நம்புகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்கிற வேலையெல்லாம் வாய்க்க பண்ணுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வேலை கொடுத்துருக்கிறார். சிலவங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க, சிலவங்க சொந்தமாக வேலை செய்கிறாங்க. நாம் செய்கிற வேலையை நாம் சரியாக செய்கிறோமா? நாம் செய்கிற வேலையை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறாரா? அதான் முக்கியம். சிலவங்க வேலையை செய்கிறதில்லை. தெசலோனிக்க சபையை பற்றி சொல்லும்போது பவுல் சொல்லுகிறார், ஏசு சீக்கிரமாக வரப்போகிறார் என்று சொல்லி சிலர் என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு போகாமல் இருந்தாங்க என்று அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை எழுதி அனுப்புகிறார். சில வேலை செய்வாங்க, ஏதோ ஓரளவுக்கு செய்வாங்க, அப்படி அல்ல. எந்த ஒரு வேலையை நாம் சரியாய் செய்ய வேண்டும். அதற்கு தேவனுடைய ஒத்தாசை வேண்டும், தேவனுடைய கிருபை வேண்டும், தேவனுடைய ஞானம் வேண்டும். இந்த யோசேப்பு தேவனுடைய ஞானத்தை பெற்றவன், தேவனுடைய கிருபை பெற்றவன். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால பாருங்கள், அவன் தன்னுடைய எஜமானன் தன்னை பாராட்டும் அளவுக்கு, உயர்த்தும் அளவுக்கு அந்த வேலைகளெல்லாம் நேர்த்தியாகி செய்தான். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வேலை என்பது அவசியமான ஒன்று. ஆண்டவருடைய ஒத்தாசையை கொண்டு அந்த வேலையை நாம் சிறப்பாக செய்து நாம் இந்த பூமியிலே பேர் புகழோடு கூட வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். ஒரு நாள் வந்தது, ராஜாவுக்கு முன்னால் இவனை கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. ராஜா இவன் சொன்ன அந்த சொப்பனத்துக்குரிய அந்த அர்த்தத்தை கேட்டது மாத்திரமல்ல, இவனை குறித்து பணப்பாத்திரக்காரன்னு சொன்னான், போத்திபாரன் சொன்னான். ஆகவே இவனுடைய காரியங்களை தீர்க்கமாய் அறிந்து அந்த ராஜா யோசிக்கிறான், வரக்கூடிய 7 ஆண்டு பஞ்ச காலத்தில் நம்ம நாட்டு மக்களை காப்பாற்ற யாரால் முடியும் என்று யோசிக்கும்போது இவனுக்கு தான் அந்த திறமை இருக்குது, இவன் கூட தான் கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த எகிப்தின் ராஜா அந்த நாட்டுக்கே தலைவனாக உயர்த்துவதை பார்க்கிறோம். ஆமென். ஆகவே நாம் செய்கிற வேலையை நாம் சரியாகி செய்யும்போது அது நிமித்தம் நமக்கு பேர் புகழும் உயர்வும் வரும் என்று இந்த வசந்த மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் செய்கிற வேலையும் கூட அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக, காரி சித்தி உள்ள மக்களாக நம்மை உயர்த்த அவரால் கூடும். அவர் நம்புகிற யாவரையும் அவர் உயர்த்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். யோசேப்பு உயர்த்தினவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. 3வது காரியம், அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12-13 வாசிப்போம். 12-13. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும்
மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை என்றான். 13ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா பேதுரும் யோவானும் சொல்கிறாங்க. திரளான மக்கள் மத்தியில் போய் அவங்க இயேசு பற்றிய சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது இப்படி சொல்கிறாங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இயேசு சீசரோடு இருந்ததுனால அவங்க ரட்சிப்பின் செய்தியை அவங்க தைரியமாக என்ன செய்கிறாங்க, எல்லா மக்களுக்கும் அறிவிக்கிறாங்க. ஒரு மனிதனோடு தேவன் இருந்தால் அவனால் சும்மா இருக்க முடியாது. தான் அறிந்த ஆண்டவரை அறிவிக்காமல் அவங்களால இருக்கவே முடியாது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனையோ மூத்த வேத பண்டிதர் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்டால் தனக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவனை குறித்து அறியாத மக்களுக்கு அதை அறிவிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு படிப்பு வேறு திறமை எதுவுமே தேவை கிடையாது. இவங்களை பற்றி போட்டிருக்குது, இவங்களுக்கு படிப்பு திறமை எதுவுமே இல்லையா. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இவங்க கூட யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார், ஆண்டவர் கூட இருக்கிறார். அதனால் அவங்க அவ்வளவு திறமையாக தைரியமாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. இயேசுவை பற்றிய அந்த சுவிசேஷத்தை அவர்கள் ஜனங்களுக்கு அறிவித்து ஆத்ம ஆதாயம் செய்து வந்தார்கள். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. முழு நேரமாக அழைக்கப்படுறது வேறு, அதே சமயம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும். சுவிசேஷம் அறிவித்து ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும். நான் அடிக்கடி அதான் சொல்கிறேன், அழைக்கப்படாதவங்களும் ஊழியம் செய்யணும். அழைக்கப்படாதவங்க அழைக்கப்பட்ட ஊழியக்காரோடு இணைந்து அந்த ஊழியத்தை நன்றாக செய்ய வேண்டும். முழு நேரமாக அழைக்கும்போது அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து முழு நேர ஊழியத்துக்கு வந்து செய்ய வேண்டும் என்று அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை அறிவிக்க வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த உலகத்தில் மனுஷியாக பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டு தரக்கூடிய ரட்சிப்பு அது அவசியமான ஒன்று, அது விலையேற பெற்றது. ரட்சிப்பு என்றால் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இப்படிப்பட்ட விடுதலையை பெற்றவர்கள்தான் இந்த உலகத்தில் நல்லா வாழ முடியும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை முடித்த பிறகு பரலோகத்தில் போய் நித்திய காலமாய் ஆண்டவரோடு வாழ முடியும். அதற்காகவே ஆண்டு இந்த ரட்சிப்பை இந்த உலகத்தில் ஏற்படுத்தினார். இந்த ரட்சிப்பு நமக்கு சாதாரணமாக கிடைக்கல. எப்படி கிடைச்சது சொல்லுங்கள்? இந்த ரட்சிப்பு நமக்கு சாதாரணமாக கிடைச்சதா? சாதாரணமாக கிடைக்கல. இவ்வளோ பெரிய உலகத்தை படைத்த ஆண்டவர் இந்த உலகத்துக்கு இயேசுங்கிற பேரில் வந்து முழு உலகத்து மக்களுடைய ரட்சிப்புக்காக உயிரையே தியாகம் செய்தார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது. தனிப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்து சிலுவையில் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து இந்த ரட்சிப்பை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ இந்த ரட்சிப்பின் செய்தியை நாம் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. நம்ம சொல்லட்டா இந்த ரட்சிப்பு அவங்களுக்கு கிடைக்காது. எல்லா மக்களும் விடுதலை பெறதுக்கு தவிக்கிறாங்க. இந்த பாவத்திலேருந்து ஒரு விடுதலை வேணும்னு நினைக்கிறாங்க, சாபத்திலேருந்து ஒரு விடுதலை வேணும். இந்த பிசாசு ரொம்ப தொல்லை பண்ணது, பிசாசனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க உலக மக்களுக்கு தெரியுது. ஒரு பூர்ணமான விடுதலையை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த விடுதலைக்கான வழி அவங்களுக்கு தெரியலை. நாம் தான் அறிஞ்சிருக்கிறோம். ஆகவே நாம் அறிந்த அந்த விடுதலையின் நற்செய்தியை அறியாதவங்களுக்கு நாம் சொல்கிறதுனால அவர்களும் விடுதலை பெற்று நல்வாழ்வையும் நித்திய வாழ்வையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென்.
ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து சொல்லும்போது 1 கொரிந்தியர் 9:16 சொல்கிறாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்றார். இந்த சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும்ங்கிற பாரம், ஒரு தாகம், ஒரு வாஞ்சை நமக்கு உண்டாக வேண்டும். ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைக்கு இதுதான் அம்மா அப்பான்னு சொல்லி தெரியாது. குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, சுட்டி காட்டுறாங்க, இதுதான் அவருடைய அம்மா அப்பான்னு அந்த குட்டி பிள்ளையாக இருக்கும்போதே சொல்லி கொடுக்குறாங்க. கொஞ்சமாக கேட்டு 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 கொஞ்சம் வளர்ந்து வரும்போது இப்படி பலரும் சுட்டி காட்டுறதுனால அது கவனமாக பார்த்து பார்த்து அது புரிஞ்சிக்குது, இதுதான் அம்மா அப்பான்னு புரிஞ்சிக்குது. அதே போல் தான் ஆன்மீகத்திலையும் தன்னை படைத்த, தன்னை உருவாக்குன கடவுள் யாரென்று மக்கள் அறியாமல் இருக்கிறாங்க. அவர் அறிந்தவர்கள் சுட்டி காண்பித்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். பொதுவாக சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் மேலே படைத்த ஆண்டவன் ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லுவாங்களே தவிர, அது மனசாட்சி மூலமாக சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. அது வெளிப்படையாக அநேகருக்கு தெரியாது. அவரை அறிந்தவர்கள் தான் அவரை அறிவிக்க வேண்டும். ஆபிரகாம் ஆண்டவரை நேரில் பார்த்த ஒரு மாபெரும் மனிதன். அவர் ஆண்டவரை அறிந்த அந்த நாள் முதற்கொண்டு அவரால் இயன்ற மட்டும் அநேக மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்தார். அதனால தான் சீரிய நாட்டில் உள்ள லாபான் குடும்பம் அல்லது பெத்துவேல் குடும்பம் ஆண்டவரை அறிந்திருந்தது. அதில் தான் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு ஆண்டவரை அறிந்த அந்த குடும்பத்தில் பெண் எடுக்கும்படி தன் வேலைக்காரனை அனுப்புவதை பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. நம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால அநேக மக்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. சுவிசேஷத்து மூலமாக தான் நம்ம ஆத்ம ஆதாயத்தை நாம் செய்ய முடியும். ஆகவே ஆண்டவர் ஒருவரோடு இருந்தால் அவங்க என்ன செய்யலாம், அவங்க படித்தவங்களும் படியாதவங்களும் யாராக இருக்கட்டும், அவங்களால என்ன செய்ய முடியும், சாதாரணமாக இயேசு பற்றி அறிவித்து சுலபமாக ஆத்ம ஆதாயம் செய்ய முடியும். ஒரு 10 வயசு பாப்பா பால் யாங்கிசோ என்ற ஒரு மனிதனுக்கு, மரணப்படுக்கையாக இருந்த மனிதனுக்கு இந்த இயேசுவை அறிவித்ததுனால தான் அவர் குணமடைந்து ரட்சிக்கப்பட்டு ஒரு ஊழியக்காரராக மாறினார். அவர் மூலமாக தென்கொரியாவில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. ஆமேன், அல்லேலூயா. நாகமானுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு 13 வயசு ஒரு சிறு பெண் ஆண்டு பற்றி சுவிசேஷமாக சொன்னதுனால தான் அந்த நாகமானுடைய குஷ்டரோகத்திலிருந்து அவன் விடுதலை பெற்று அவன் மூலமாய் அந்த நாடு ரட்சிக்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி சிறு பிள்ளைக்கு கூட என்ன பண்ணுறாங்க, தான் அறிந்த ஆண்டவரை பிறருக்கு சொல்கிறாங்க. ஆகவே நாம் அனைவரும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் கூட இருக்கிறாரா இல்லையா, இருக்கிறார். உங்களுக்கு உலகத்தை படைத்த ஆண்டவரே உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் இயேசுவை மற்றவங்களுக்கு எளிதாக சொல்லி புரிய வைக்கலாம். அதனால் அவங்க என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்பட்டு நல்வாழ்வையும் நித்திய வாழ்வையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தக்கூடும். ஆமேன். அந்த பாரம் நமக்கு வரணும். என் சொந்த பந்தமெல்லாம் ஆண்டு அறியாமல் இருக்கிறாங்களே, பாவத்தில் சாபத்தில் வாழ்கிறாங்களே, கஷ்டத்தில் பலவிதமான கஷ்டத்தில் வியாதியில் பிரச்சனையில் வாழ்கிறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், கொஞ்சமாவது நம்ம மாறப்படணும். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். முழு உலகத்து மக்களுமே ரட்சிக்கப்படணுங்கிறது ஆண்டுடைய விருப்பம். ஆகவே தான் அந்த 1 தீமோத்தேயு 2:4 பவுல் சொல்கிறாரு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். முழு உலகத்து மக்களுடைய ரட்சிப்புக்காக தான் உயிரையே ஆண்டவர் தியாகம் செய்திருக்கிறார். அப்படியானால் அவரை நாம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய தலையான கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே சொல்கிறார், பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி முழு உலகத்து மக்களுமே ஆண்டவர் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நாள் வரப்போகுது. முழு உலகத்து மக்கள் ரட்சிக்கப்படும் போது தான் ஆண்டவருக்கு சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். அநேக மக்கள் கட்டப்பட்ட நிலைமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
என்ன மதுபானத்துக்கு அடிமை, சிகரெட்டுக்கு அடிமை, பலவிதமான பாவ காரியங்களுக்கு அடிமைப்பட்டு விடுவிப்பார் யாரும் இல்லாமல் தவிக்கிறாங்க. ஆனால் உங்கள் உலகத்தை ரட்சிக்க வந்த இயேசு தனிப்பட்ட ஒவ்வொரு ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். இயேசுங்கிற பேருக்கு அர்த்தமே என்னதான்? ரட்சகர். ரட்சகர் என்றால் விடுவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர். முழு உலகத்து மக்களையும் விடுவிக்க காப்பாற்ற வந்ததினால் அவருக்கு பேர் இயேசு. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து நல் வாழ்வையும் நித்திய வாழ்வையும் கொடுக்கவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே இந்த செய்தியை நாம் அன்போடும் கரிசனையோடும் மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆமென். முழு உலகத்து மூலம் ரட்சிக்கப்பட்ட எப்படிங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? ஏன் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டாலே பரலோகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகுமா, தூதர்களும் சந்தோஷப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் உவமையை சொல்கிறாரு. அந்த தொலைந்து போன ஒரு வெள்ளிக்காசு, அப்புறம் காணாமல் போன ஒரு ஆடு, அப்புறம் தகவனை விட்டு பிரிந்து போன அந்த இளைய மகன், இதெல்லாம் உவமையை சொல்கிறாரு. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ முழு உலகம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்பட்டா உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? உங்கள் சொந்தக்காரங்க ரட்சிக்கப்பட்டா? ஆமேன். ஆமேனே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஐயா உம் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் உம் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். கலங்கிடும் ஆந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் ஆந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் உம் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். இருளில் வாழும் ஆந்த பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் ஆந்த பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் உம் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா அனைவரும் கேட்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாலாவது காரியம், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அது 8 வசனங்கள் 8, 9, 10. கிறிஸ்து என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரில் விசுவாசம் உள்ளவனானான். சரி. கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். கொரிந்து பட்டணத்திலும் கூட அநேகர் சுவிசேஷத்தை கேட்டு என்ன பண்ணாங்க? விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். சரி. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென், அல்லேலூயா. கொரிந்து பட்டணத்துக்கு பவுலும் சில சீசரும் போகிறாங்க. அவங்க ஒரு ஜெப ஆலய தலைவன், இயேசு பற்றி தெரியாது, சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார். அங்கே ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றாங்க.
சரி, இந்த கொரிந்து பட்டணத்தில் ஓரளவுக்கு மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி ஒரு திருப்தி. உடனே அடுத்த ஊருக்கு போகலாம்னு சொல்லிட்டு அவர் தீர்மானித்து இரவர் தூங்கி கொண்டிருக்கும்போது ராத்திரியில் ஆண்டு தரிசனமாகி சொல்கிறாரு, நீ வேற எங்கேயும் போயிட வேண்டாம், இந்த ஊர்லேயே சில காலம் தங்கியிருந்து சுவிசேஷத்தை சொல்லு, நீ பயப்படாமல் பேசு, உன்னை பாதுகாக்கும்படி நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்றார். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா சுவிசேஷம் சொல்வதற்கு அநேக எதிர்ப்புகள் இருந்துச்சு. யூதர்களே எதிர்ப்பாக இருந்தாங்க. யூதர்களுக்கு கர்த்தரை தெரியும், யாரை தெரியாது. யூதர்களுக்கு கர்த்தரை தெரியும், யாரை தெரியாது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தெரியாது. ஏனென்றால் மேசியா என்பவர் ராஜ அரண்மனையில் பிறப்பார் அப்படிலாம் அவங்க நட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதே ராஜ குடும்பத்தில் ஒரு ஏழை வீட்டில் பிறந்ததுனால இந்த இயேசு கிறிஸ்துவ மேசியாவை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அதனால் கர்த்தர் ஒருவரே தேவன், இயேசு எப்படி தேவனாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு சுவிசேஷம் அறிவிக்க யூத மக்கள் எதிர்ப்பாக இருந்தாங்க. அதனால் அவர் வேறு ஊருக்கு போகிறதுக்கு தீர்மானித்தார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, என்னை குறித்து நீ அறிவித்தா கட்டாயம் அவங்க என்னை ஏற்றுக்கொண்டு நான் கொடுக்கும் ரட்சிப்பு பெற்று நல் வாழ்வையும் நித்திய வாழ்வையும் பெறுவார்கள் என்ற அர்த்தத்தில் சொல்கிறாரு. அதை புரிந்து கொண்ட பவுல் அந்த கொரிந்து பட்டணத்தில் தங்கியிருந்து சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. அது நிமித்தம் திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 வருஷமும் 6 மாதம் 1.5 வருஷம் அங்கே தங்கியிருந்து ஆண்டுடைய ஊழியத்தை அவர் செஞ்சிருக்கிறார். அவன் பயப்பட தேவையில்லை. இயேசு அறிவிக்கிறதுக்கு பயப்பட தேவையில்லை. ஆண்டவரை உண்மையாய் அறிந்து உண்மையாய் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த பவுல் வாலி வயசில் ஊழியத்துக்கு வந்தார். வயசான காலம் வரைக்கும் ஊழியம் செஞ்சார். எத்தனையோ எதிர்ப்பாளிகள் இவருடைய ஊழியத்தை தடை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. கொலை மிரட்டல்லாம் வந்துச்சு. ஆனாலும் கூட அவர் பயப்படவே இல்லை. காரணம், கர்த்தர் கூடவே இருந்தார். ஆமென். வயதான காலம் வரைக்கும் ஊழியம் செஞ்சார். அவருடைய ஆயுசு காலம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் அவரை பாதுகாத்து வந்தார். இந்த உலகத்தில் ஆண்டு உண்மையாய் நம்புகிறவர்களுக்கு பாதுகாப்பை தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். எரேமியா கூட ஊழியத்துக்கு போகிறது பயந்துகிட்டே இருந்தார். எரேமியா 1:8 சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? எரேமியா 1:8, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஊழியர்கள் மட்டுமல்ல, ஆண்டவர் நம்புகிற யாராக இருந்தாலும் அவளோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். எதற்காக? பாதுகாப்பதற்காக. இந்த உலகத்தில் 7 வகையான ஆபத்துகள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒரு ஆபத்து கூட அணுகாதபடி ஆண்டவர் கூட இருந்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எரேமியாவை பாதுகாத்தவர், பவுலை பாதுகாத்தவர், சீசர்களை பாதுகாத்தவர், அவர் நம்புகிற யாவரையும் பாதுகாக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் பயப்பட தேவையில்லை. தைரியமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த பயம் வந்துட்டாலே என்ன வந்துடும்? தைரியமே போயிடும், சந்தோஷமே போயிடும். பயங்கிற ஒரு காரியத்தினால சந்தோஷம் போயிடும், நிம்மதி போயிடும், எல்லாமே போயிடும். நான் பயப்பட தேவையில்லை. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி ஆண்டவர் தம்மை நம்புகிற ஒவ்வொருவரையும் தற்காக்க அறிந்திருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கிறாரா? அது முக்கியம். அதை மட்டும் பார்த்துக்குங்க, கூட இருக்கிறாரா இல்லையா. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவரோடு இருந்தால் அவர் உங்கள் கூடவே இருப்பார். அவ்வளோதான். நாம் அவரை விட்டுறக்கூடாது, அதான் முக்கியம். நாம் விட்டு அப்புறம் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அவர் நம்மை விட மாட்டார், நாம் அவரை விடாமல் இருந்தால் போதும். அவர் சொன்னது தான். அவர் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்பதை நீங்கள் அறிந்து நிச்சயித்து கொள்ளுங்க. அவர் உங்களோடு இருப்பார். ஆனால் கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார்.
நீங்கள் செய்கிற காரியத்தில் வாய்க்க பண்ணுவார். அப்புறம் சுவிசேஷம் அறிவித்து ஆத்தும ஆதையும் செய்ய வைப்பார். இந்த உலகத்தில் எந்த தீங்கு மணுகாதபடி, ஒருவர் உங்களுக்கு தீங்கு செய்யாதபடி என்ன செய்வார்? நம்முடைய ஆண்டவரை போல பாதுகாக்க வேறு யாராலுமே முடியாது. அவரை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அப்புறம் போக்கையும் வரத்தையும் இப்படி பாதுகாக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆகவே தான் பவுல் அதுக்கு வந்து சொல்லும்போது சொல்கிறாரு, சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தம் நான் அநேக உபத்திரவங்களை அனுபவிக்கிறேன், ஆனாலும் நான் என்ன செய்கிறதில்லை, வெட்கப்பட்டு போகிறதில்லை. வசனம் 2 தீமோத்தேயு அல்ல 1 தீமோத்தேயு 6:12 வாசிங்க. அல்ல 1:12. இல்லை 2 தீமோத்தேயுல 1:12. 2 தீமோத்தேயு அது நிமித்தம் பாடல் அனுபவிக்கிறேன், ஆகிலும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இனர் என்று அறிவேன். அவ்விடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஆக நல்ல பாதுகாப்பு உண்டு. அதனால் எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள 7 வகையான ஆபத்துகளில் ஒரு ஆபத்து என்ன செய்யாது, உங்களை அணுகாது. உங்களுக்கு எந்த ஒரு தீங்கு வராதபடி பாதுகாக்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே என்று நன்மைகள் செய்பவரே, என்று நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே. உன் வார்த்தையின் திருவுணவால் வளமாய் காப்பவரே, திருவுணவால் வளமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே என்று நன்மைகள் செய்பவரே, என்று நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். Glory to God, Jesus. Hallelujah. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் எப்போவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் எப்போவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கையில் நீரே போது வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், பெரும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றீர்.
சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்த நோக்கிந்தே. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக. பிரியா பரபா சந்தரபா பிரியமான திரபல பரபு ஹரபல பரபல பரபா. தொடு மாண்டவர் இப்படி வளர்க்கறதுனால தொட்டு உடைய ஜனத்தை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். பிரியா பரபா சந்தரபா. அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு நன்றி. உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினீர், நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, இன்றைக்கும் உடைய வசனத்திலே நீர் சொன்னது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னென்றைக்கும் நீர் உடைய ஜனத்தோடு கூட இருந்து ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணி ஆண்டவரே உயர்வையும் மேன்மையும் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய பிள்ளை ஒவ்வொருவரும் ஆண்டவரே தாங்கள் அறிந்த சத்தியத்தை மறைத்து வைக்காமல் அறியாத மக்களுக்குமே அறிவித்து ஆத்மாதயம் செய்ய நல்ல தைரியத்தையும் கிருபையும் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருப வரங்களை கொடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஒரு நிறைவான பாதுகாப்பு அருளி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் உடைய ஜனங்கள் யாவரும் செய்கிற அனைத்து வேலைகளையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே வேலை செய்ய நல்ல பலன் தந்து ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். வருமானங்களையும் ஆசீர்வதியும், ஆகாரத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடும். நன்மையினாலும் கிருமினாலும் முடிசூட்டும். போக்கிலும் வரத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கூடவே இருந்து பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எந்த தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து நீர்முடைய ஜனத்துக்கு ஆதரவாய் கோட்டையும் அரணமாயிருந்து அடைக்கலமாயிருந்து அக்னி மதிலாயிருந்து பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தாரும். எதிர்கால வாழ்வை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்கால வாழ்வை அமைத்து கொடும். ஒரு நன்மையும் குறைவில்லாமல் நிறைவான நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்த்தும் மேன்மைப்படுத்தும். இப்பொழுது நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்புகிறீர், நமக்கு ஸ்தோத்திரம். உடைய ஊழியக்காரன் அடியானம் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய ஜனத்தை மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டுடைய கரம் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். துதிக்க மகிமையாவற்றுமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவங்களோடும் இன்றும் என்றும் இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகை மட்டும் மாறாதிருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வாதத்தை காப்பாராக. சமாதானத்துடைய போய் வாருங்கள். காட் பிளஸ் யூ.